मैजिक के रजनीकांत हो. Millions of people saw Talapati Vijay performing magic on a screen. People call you the face of South Indian magic. 10 years from now, what do you want the world to call you? What is the biggest illusion? Magic or human mind? ஹியூமன் மைண்ட் ஒன்லி. எப்படி சொல்றீங்க? ஸோ நீங்க நிறைய செலிபிரிட்டிஸ் முன்னாலே எல்லாம் ஷோ பண்ணிருக்கீங்க. எஸ். அந்த மாதிரி ஷோ பண்ணும்போது ஏதான மேஜிக் ட்ரிக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கிற சுச்சுவேஷன் இருக்கா? எஸ், நாட் ஓன்லி செலிபிரிட்டி. Can AI replace a musician? Can a musician manipulate your decisions without you even realizing it? எஸ், மஜிஷியன் கேன். How? இப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு கேமராமேன் இருக்குல்ல, அவர் திங்க் பண்ணுற கார்டை நீங்கள் எடுப்பீங்க. நான் எடுப்பேனா? Stop. ஷூர்? We are excited to see that. ஓ மை காட். What is the biggest secret about magic that nobody knows? பிக்கஸ்ட் சீக்ரெட்னா நான் இவர் வரமாட்டேன்னு மெஜிஷியனும் மேலே ஏறி போவார். மேலே ஏறி போய் ஒரு ஸ்வாட் எடுத்து அவரோட ஹெட்டு ஹேண்டு எல்லாத்தையும் வெட்டி கீழே போட்டுருவார். எல்லாம் கீழே விழுந்துடும் கண்ணு முன்னாடி. அந்த ரெக்கார்டிங்கில் எதுவுமே இல்லை. ரெக்கார்டிங்கில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. மேஜிக் வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் கஷ்டம். ஒரு மெஜிஷியனை ஈஸியாக ஃபுல் பண்ணிடலாம். பெண்டு 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 நிறைய சின்ன பசங்களை வச்சு இன்ட்யூஷன்ன்றது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக ஏதோ போயிட்டுருக்கு. உங்களோட ரியல் பவரில் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. தேர்ட் ஐன்ற மாதிரி ஏதோ சொல்லுங்கள். தேர்ட் ஐ ஆக்டிவேஷன். இங்கே ஒரு ஐ இருக்குது, அது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஓகே, பிளாக் மேஜிக். எஸ், பிளாக் மேஜிக். ஸோ கேன் யூ ரீட் மை மைண்ட் நவ்? Welcome to Anchor's Cut podcast. I am your James Mooney. Magic isn't about disappearing objects or impossible illusions. It's about understanding people. Every reaction, every decision, every moment of surprise begins in the human mind. Today's guest has turned that understanding into the art form. From captivating thousands on stage to becoming one of the most recognized comedy mentalists in the country, he shown that the greatest illusion isn't what happens in your hands, it's what happens inside your head. But today's conversation, it's not about revealing tricks, it's about revealing the person behind them. If you are new to our channel, don't forget to like, share and subscribe. Press the bell icon to get all our latest videos to your notifications. Our location partner Euphoria Cafe Kormangla and our gift partner Talapaka Arts BTM Layout. This is the Anchor's Cut podcast and today we are joined by the incredible Vicky Krish. Vicky, welcome to the show. Thank you for inviting me. How are you? I'm good. How are you? Thank you for asking. Good. Shall we start the show? Yeah, sure. You have done many shows. Yes. But our show is bit different Okay. and bit interesting also. Yeah, okay. My first question is, Okay. there are many professions to choose. Yes. But why Vicky chose magic? Because I wanted to stand out from everyone. I wanted to feels like to have supernatural powers. ஸோ அந்த மாதிரி பவர்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற பட் எனக்கு எந்த ஏஜ்ல தோணுச்சு இதெல்லாம்? எனக்கு அட் த ஏஜ் ஆஃப் 13. 13. எஸ். You are a student. எஸ், ஸ்டூடெண்ட். அப்போ இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு. எதனா மூவி பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்களா இல்லைனா எப்படி? இல்லை, மூவிஸ் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. எனக்கு அப்படியே இன் மை செல்ஃப் எனக்கு அப்படியே தோணுச்சு. தாட் வந்துச்சு. தாட் வந்தோடனே நானே வந்து லாட் ஆஃப் புக்ஸ். ஸோ அப்போது மேஜிக் ட்ரிக்ஸ் புக்ஸ்லாம் தெரியாதுன்ட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த மாந்திரிக புக்ஸ். ஸோ அதெல்லாம் வாங்கி நான் வந்து ரீட் பண்ணி, ஸோ அதெல்லாம் வந்து படித்து நான் வந்து ஓகே அதெல்லாம் சொன்னால் தான் மேஜிக் வரும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு காலேஜ் படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஸோ இது எல்லாமே இட்ஸ் பியூர் சைக்காலஜி அண்ட் ட்ரிக்ஸ்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணி தான் இது எல்லாமே தெரிய வந்தது. இட்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் illusion அண்டு சைக்காலஜி ஹிப்னாசிஸ்ன்ட்டு. அதுக்கு முன்னாடி வரலாம் இது ஓகே சம்திங் ஏதோ மேஜிக் எஸ் இல்ல ஏதோ பவர். எஸ், பவர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறமேட்டு தெரிஞ்சிச்சு பவர் கிடையாது, பியூர் ஹார்ட் ஒர்க் எல்லாமே இது பண்ணோம் அப்படின்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்
நிறையா ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரேட் கிரேட் விக்கி. எஸ் உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? எஸ் எங்கள் ஃபேமிலி வந்து ஐ grown up ஃப்ரம் ட்ரிச்சி. ட்ரிச்சி. ட்ரிச்சி இன் தமிழ்நாடு. திருச்சிராப்பள்ளி. ஆ ஸோ அங்கே தான் வந்து நியூ டீசல் காலனி ரயில்வே குவார்ட்டர்ஸில் தான் வந்து நான் வந்து அங்கே தான் பிறந்து வளர்ந்தது. அண்டு நெக்ஸ்ட்டு இப்போ எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயி. ஓகே. எங்கள் அம்மா வந்து சீஸ் பாஸ்ட் அவே when I was a டீனேஜர் இருக்கும்போது அவங்க பாஸ்ட் அவே. ஐ ஹேவ் ஒன் சிஸ்டர். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க மூளை வளர்ச்சி கிடையாது. ம் ஸோ அது வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அண்டு ஸோ அதான் நிறைய ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்தது ஃபேமிலி. எக்கனாமிக்லேயும் சரி அண்டு வந்து சோசியல்லையும் சரி. ஆனால் மேஜிக் தான் வந்து எனக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதுலேருந்து மீண்டு வந்து நம்ம வேறு லெவல் வர்றதுக்கு வந்து மீண்டு ஹெல்ப் பண்ணது மேஜிக் தான். எஸ் இப்போ நான் ஐ எம் ஸோ ஹாப்பி. நைஸ் நைஸ். உங்க லைஃப்ல ஆ என்னைக்காவது ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கே தோணுச்சா இந்த கெரியர்ல நான் போனா என் லைஃப் நல்லா இருக்கோ, என் கெரியர் பிரைட்டா இருக்கோ அன்ற மாதிரி? எஸ் இந்த கெரியர் சூஸ் பண்ணால் என் லைஃப் சூப்பராக இருக்கும்னு எனக்கு முன்னாலேருந்தே தோணுச்சு. ஸோ உங்களுக்கு எனக்கு நெகட்டிவா டவுட்டே வந்ததில்ல. டவுட் இல்ல. ஐ நெவர் டவுட். ஓகே. ஸோ டவுட்டே வந்ததில்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ் அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு டவுட் வந்ததே இல்லை. சுத்தமாக வந்ததில்ல. ம் எஸ் இல்லைனா நார்மலாக என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுனா, ஆ ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுனா, இல்லைனா எந்த இதில் ஸ்டார்ட் பண்ணாலும்னா மெயின் மைண்டுக்குள்ளே ஒன்று இருக்கும், ஆகுமா ஆகாதா, நான் போகிற வழி கரெக்டாக இல்லையான்ட்டு. கரெக்டா? எஸ் எஸ் ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்தது இல்லை. நான் வந்ததில்ல? ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா இது ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வந்து இல்லை Passion-ஆ? ஃப்ரெண்ட்ஸ் பேஷன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுறது. ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்டு அதர்ஸ்லாம் வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து ஷோஸ் பண்ணுறீங்களான்னு. ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஃபஸ்ட்டு என்னோட பேமெண்ட் வந்து ₹500. 500 rupees. எஸ். ஆ ஸோ அப்படியே அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணது. ஆ ஸ்டார்ட் பண்ணும்போது அப்புறமேட்டு நிறைய பேர்ட்ட நான் போய் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். போய் பேமெண்ட் அதிகமாக கேட்டால் அவங்க தப்பாக நினச்சிக்கோங்களேன், நம்ம மேஜிக் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ கேட்குறது. அப்புறம் போக போக தான் ஓகே ஸோ பிஸ்னஸ் இதை வந்து நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு பாத்வே கிடச்சிது. ஸோ அதை வச்சு அப்படியே நான் இப்போ மூவ் ஆகிட்டே இருக்கேன். ஓகே. எஸ். இது வந்து இதுதான் ப்ரொஃபஷன் நான் சூஸ் பண்ணணும்னு வரல. நான் படித்தது வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. ஓ எஸ். அண்ட் ஆல்சோ ஐ எம் டிப்ளமோ ஹோல்டர் ஃபார் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ். யோகா வாவ். முடிச்சிருக்கேன் ஆ டிப்ளமோவில். அண்டு அதனால தான் இவ்வளோ சன்னமா இருக்கீங்களா நீங்க? எஸ். அண்ட் ஐ எம் ஆல்சோ ஹிப்னோட்டிஸ்ட். ஹிப்னோதெரப்பியும் வந்து ஹிப்னோட்டிசம் அண்ட் ஹிப்னோதெரப்பியும் வந்து சர்டிஃபிகேட்டு ஐ ஹேவ். கிரேட் கிரேட் கிரேட். எஸ். வாட் இஸ் த பிக்கெஸ்ட் illusion, மேஜிக் ஆர் ஆர் ஹியூமன் மைண்ட்? ஹியூமன் மைண்ட் ஒன்லி. அப்படியா? எஸ். எப்படி சொல்றீங்க? பிகாஸ் நாங்கள் மெஜிஷியன் கூட விட்டுருங்க. சரி நீங்கள் நார்மலாக எது பார்த்தாலுமே நம்ம பார்க்குறோம். பட் பிரெயின் தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. ஆமா ஸோ கரெக்ட். சம்திங் இப்போ நான் டிஸப்பியர் பண்ணுறேன்னா ஸோ அது உங்கள் ஐ மூலமாக போயிட்டு இன்ஃபர்மேஷன் டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது ஆச்சரியத்தை கொடுக்குது. ம் ஸோ அது மாதிரி இல்லாத விஷயத்த அது இமேஜினேஷன் பண்ணி கொடுக்குது. இப்போ நான் சம்டைம்ஸ் வந்து பீப்புள் கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆனால் அது அவங்க பண்ணதாவே அவங்க பிரெயினுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்து அவர் ரியலாகவே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நடத்தி கொடுக்கும். ஸோ பிரெயின் தான் பிக்கஸ்ட் சொல்யூஷன். ரியல் லைஃப்லேயும் அதுதான். ஓகே. நார்மலாகவே இமேஜினேஷன் பண்ணிட்டு ஐயோ அது நடந்துமோ பயந்துக்கிட்டே இருப்போம்ல. ஸோ எஸ். இப்போ இன்னைக்கு ஓகே. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்கு எனக்கு சொல்லணும்னா நீங்க அவங்களுக்கு பண்ணுவேன். டீச் பண்ணுவீங்களா? ஓகே. ஸோ குட் கொஸ்டின். ஸோ பட் ஐ எம் ஆல்ரெடி டீச்சிங். ஆ ஸோ நான் நிறைய பேருக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா? எஸ். ஓகே. ஸோ அது எந்த மாதிரி பர்சன்னா ஹூ வாண்ட் ரியலி நோ. ஸோ அவங்களுக்கு வந்து பேஷன் மேஜிக் மேலே ரொம்ப பேஷன் இருக்குது, அவங்களுக்கு உண்மையிலே பேஷன் இருக்குன்னா அவங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். ம் ஸோ அவங்களுக்கு சம் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணி டீச் பண்ணுவேன். பிகாஸ் அவங்களும் வந்து ஏன்னா இப்போ மேஜிக் வந்து ஒரு அடுத்து மூவ் ஆகணும்ல அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ அது ரைட் பர்சன் கிட்ட போகணும். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா அதனால் எல்லாத்தையும் நான் இப்போ ஆக்சுவலாக நான் மேஜிக் ட்ரிக்ஸு சொல்லித்தரதை விட அது வந்து கம்மி தான். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி ஆடியன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா ஏன்னா இப்போ நிறைய ட்ரிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நீங்களே இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்ஸில் பார்த்துருப்பீங்க, லாட் ஆஃப் வீடியோஸ் தேர். ஆமா ஸோ பட் இப்போ ஆனால் நவடேஸ் பர்ஃபார்மருக்கு வந்து என்ன தேவைன்னா ஹவு டு பர்ஃபார்ம், ஹவு டு ஹேண்டில் த ஆடியன்ஸ் அண்ட் ஹவு டு ஹேண்டில் த சுச்சுவேஷன். ஸோ அதுதான் எல்லாம் எப்படி என்டர்டெயின் கொண்டு போகிறது, எப்படி ஒரு ட்ரிக்கை வந்து அழகாக
மெருகேத்தி எஸ் சூப்பராக 100% பண்ணுறது. கம்ப்ளீட்டா ஆ ஃபுல்ஃபில் பண்றது. எஸ் ஃபுல்ஃபில் வித் காமெடி வித் வந்து இல்லை வேறு எமோஷன் இட்ஸ் அ ஹாரர் ஆர் சம்திங் அது அந்தந்த ட்ரிக்கு எப்படி அது பண்ணால் அது வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வாவ் அந்த அமேசிங் ஃபீல் வரும் அப்படிங்கிறது தான் நத்திங் பட் ரொம்ப நீங்க எஸ் 1 hour ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த 1 hour கம்ப்ளீட் 100% என்டர்டெயின்மென்ட் குடுக்குறதே எஸ் ஒரு பெரிய டாஸ்க்ன்னு எஸ் சொல்றீங்க ஷோமேன்ஷிப் நீங்க. எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தட் இட்ஸ் இஸ் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாட் ஒன்லி அதில் வந்து ஒன்லி காமெடி மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே இருக்கும் எமோஷன் ஒரு எப்படி இருக்கும்னா ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஒரு சேட் மூமெண்ட் அண்ட் வந்து ஒரு இந்த ஹாரர் சம்திங் எல்லாமே கலந்து இருந்ததுன்னா அந்த ஷோ வந்து சூப்பராக இருக்கும். எஸ் ஸோ நீங்க நிறைய செலிபிரிட்டிஸ் முன்னாலே எல்லாம் ஷோ பண்ணிருக்கீங்க. எஸ் அதுல டாப் 1 செலிபிரிட்டி உங்க ஷோ பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனவங்க யாரு? டாப் ஒன் செலிபிரிட்டி லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் யூனோ மலைக்கார் அவரா ம். அண்ட் நவ்ஜோத் சிங் அண்டு ஷான். ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஆல்சோ ஸ்ரேயா கோஷல் மேம் ஆ. அண்டு இந்தியாஸ் விஷால். காட் டேலண்ட். எஸ் இந்தியாஸ் காட் டேலண்ட் அண்டு இந்தியன் ஐடல் ம். போத் ரெண்டுதுலையுமே நான் பர்ஃபார்ம் பண்ணேன். எல்லாருமே பயங்கர சர்ப்ரைஸ் தே ஆர் ஆல் என்ஜாய்டு. ம். ஸோ அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அனிருத் அண்ட் நாகர் சைத்தன்யா அவங்களுக்கும் பண்ணேன். ஸோ அவங்களும் தே ஆர் ஆல் இம்ப்ரெஸ்டு. எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆனாங்க. அவங்க எல்லாருமே என்னோட மேஜிக்கை விட எல்லாமே காமெடி இம்ப்ரெஸ் ஆகி மலைக்காரர் என்ன சொன்னாங்கன்னா யூ ஆர் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி அப்படின்னு வந்து அவங்க ரிவார்ட் கொடுத்தாங்க. எஸ் நீங்க நிறைய செலிபிரிட்டி ஷோஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, எஸ் அந்த மாதிரி ஷோ பண்ணும்போது ஏதான மேஜிக் ட்ரிக் ஃபெயிலியர் ஆயிருக்கிற சுச்சுவேஷன் இருக்கா? எஸ் நாட் ஒன்லி செலிபிரிட்டி ம். ஆர்டினரி லேமேன் இருக்கு இல்லையா அவங்கள்ட்ட பண்ணும்போது கூட ஃபெயிலியர் ஆகும். ம். பட் அது ஃபெயிலியர் வந்து நான் வந்து காட்டவே கூடாது. மெஜிஷியன் வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் சரி அந்த ட்ரிக் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் வந்து நானும் இல்லை எந்த மெஜிஷியனும் ரிவீல் அதை காட்டிக்க மாட்டாங்க. Okay. பிகாஸ் என்னன்னா மேஜிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே எண்ட் ரிசல்ட் என்னன்னு சொல்ல மாட்டோம். ம். ஓகே ஒரு காயின் மறைய போதுன்னு சொல்ல மாட்டோம். காயின் இங்கே போடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காணாம டிஸப்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பிளான் பி பிளான் சி டி இ எஃப் ஜி Z வரைக்கும் வச்சிருக்கீங்க எஸ். அப்படின்னா. ஸோ அதனால் வந்து இப்போ பிளான் ஏ ஃபெயிலியர்னா பிளான் பி அப்போது உங்களுக்கு வந்து தெரியாது ஆமா. ஓகே இது பிளான் ஏவா பியான்ட்டு. ஆனால் ரிசல்ட் வந்துடும். நாங்கள் வந்து அந்த ட்ரிக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி அதாவது முடிச்சிருவோம். ஓகே. ஸோ அதனால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். எஸ் அதை Somehow ஹேண்டில் we பண்ணி will manage it. எஸ் ஆனால் நிறைய பண்ணியும் இருக்கேன். ஆ. நிறைய மேனேஜும் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆல்ரெடி டிட். Can AI replace a musician? நோ ரீப்ளேஸ் பண்ண முடியாதா? பண்ண முடியாது. பிகாஸ் ஏஐ மேஜிக் இட்ஸ் ரியல். ஸோ லைவ் பர்ஃபார்மன்ஸை ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஆன்லைன்ல வீடியோஸ் எஸ் ஆன்லைனில் வீடியோஸ் பார்த்து எல்லாருமே அமேஸ் ஆவாங்க. ஆனால் ஆஃப்டர் கொஞ்ச நாள் ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஏஐன்னு. ஸோ அப்போ எல்லாமே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரியல் திங் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ எல்லாருமே லைவ் ஷோக்கு தான் விரும்புவாங்க. ஃபியூச்சரில் அப்படி தான் மாறும் எல்லாமே. ஆமா கரெக்ட். ஸோ லைவ் ஷோக்கான எபிலிட்டி அதோட இது ஏன்னா அது வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா அது பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அப்போது அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்ட். ஸோ அப்போ இன்னும் அது பிரைட் ஃபியூச்சர் தான் இருக்கும். ஆனால் என்னன்னா கொஞ்சம் இறங்கி இப்படி ஏறும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரேஷியோ கீழே இறங்கி மேலே ஏறும். இப்போ ட்ரெண்ட் போடுறதுனால கொஞ்சம் அதுக்கு ஆமாம் அதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஷோஸ் அதனால் அஃபெக்ட் ஆகிறதுலாம் கிடையாது. அது ரெகுலர் ஷோஸ் டிக்கெட் ஷோஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். ad Instagram made audience smarter or just harder to impress? எஸ் இட்ஸ் ஹார்டர் டு இம்ப்ரெஸ். பட் வந்து அதை எல்லாருமே வந்து இப்போ லாட் ஆஃப் ரிவீல்டு வீடியோஸ் தேர். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம பண்ணும்போது வந்து ஐ நோ த ட்ரிக்னு எவ்ரிபடி செட். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா இப்போ அதையெல்லாம் தாண்டி வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் நம்மளோட இந்தியன் ஆடியன்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு நிறைய திங்க் பண்ணி நிறையா நாங்கள் எங்களோட டீம் எஃபோர்ட் போட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம எங்கள் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக எங்கள் சோஷியல் மீடியாலாம் ஹேண்டில் பண்ணுறது எங்கள் ஒய்ஃப் தான் டாக்டர் ஸ்வேதா. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அது இல்லாமல் இப்போ மேஜிக் வேறு இது பண்ணலாம் அது பண்ணலாம் நான் நிறைய இது சொல்லி நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. supporting wife. எஸ் மை பேக் போன். Can a musician manipulate your decisions without you even realizing it? எஸ் மெஜிஷியன் கேன். How? ஹவுனா இட்ஸ் அ லாட் ஆஃப் சைக்காலஜி பிஹைண்ட் தேர். உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். எப்படி? ஹியூமன் பிரெயின் தானே. ஆ. இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. நோ நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நம்மளுக்கு தெரியாமலே பண்ணிகிட்டு இருக்கலாம். ம். ஸோ அதை உங்களோட கேரக்டரை வச்சு
நீங்கள் ஓகே உங்களுக்கு வந்து எப்படி பேசினா நீங்கள் வந்து அதை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு உங்களை பண்ண வைக்கலாம். அது சைக்காலஜி. ம். ஸோ என்எல்பி என்எல்பி நியூரோ லிங்குவிஸ்டிக் ஆமா. ப்ரோக்ராமிங் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் வந்து இன்டைரக்டாக அனுப்பிச்சிருவேன். இப்போ கான்ஷியஸ் மைண்ட் ஆஃப் பண்ணி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லைக் இப்போ எப்படின்னா உங்களை ட்ரான்ஸ் ஸ்டேட் கொண்டு ஹிப்னாசிஸ் பண்ணால் உங்களை ட்ரான்ஸ் ஸ்டேட் கொண்டு போயிட்டு உங்களுக்கு சஜஷன் கொடுத்தா நீங்கள் அதை பண்ணுவீங்க. அதாவது அப்படியா? ட்ரான்ஸ் ஸ்டேட் ஆமாம் உங்களுக்கு தூங்க வச்சுட்டு நான் ஏதோ ஒரு சஜஷன் சொன்னால் நீங்கள் அதை பண்ணுவீங்க. ஓகே. ஓ. ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ வந்து உங்களை கான்வர்சேஷனலாக ஹிப்னாசிஸ் பண்ணிடலாம். ஆ. பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆஃப் பண்ணணும். அப்போனா அது கான்ஷியஸ் மைண்ட் இஸ் லாஜிக் மைண்ட். ஆ. அந்த லாஜிக் ஆஃப் பண்ணிட்டோன்னா எமோஷனல் மைண்ட் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே. அந்த எமோஷனல் மைண்டுக்குள்ளே போயிடலாம். ஆ. போயிட்டோன்னா அதை எல்லாமே நம்ம பண்ணலாம். அது எப்படி போகிறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஆ. அது வந்து ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் பண்ணுவோம். இப்போ அதை வந்து உங்களை இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஏதாவது சொல்லும்போது நீங்கள் எமோஷ்னலாக இருப்பீங்க. அந்த எமோஷ்னலோடே உங்களை பண்ண வச்சிட்டோன்னா நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓ. எஸ். இப்போ என்ன பண்ணலாமா எதனா? உங்க சின்னதா? எஸ் எஸ். உங்களுக்கு ஏதாவது சம்திங் இப்போ பண்ணி காட்டணுமா? ஆ. ஓகே. நான் வந்து டெக் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஆ. நீங்கள் அங்கேயே உட்காந்துக்கோங்க. ஆ. நான் இங்கே இருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த மாதிரி விஷுவலாக பண்ணணுமா இல்லை மைண்ட் ரீடிங் மாதிரி பண்ணணுமா எந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்? வில் கோ ஃபார் மைண்ட் ரீடிங். எஸ். ம். இப்போ இதில் ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஓகே. நான் கேமரா காட்டுறேன். ம். உங்களுக்கும் காட்டுறேன். தெரியுதுல்ல? தெரியுது தெரியுது. எல்லாமே தெரியுதுல்ல? ம். இவ்வளோ டிஸ்டன்ஸில். ஓகே. எஸ். ஸோ இதில் லாட் ஆஃப் கார்ட்ஸ். இதில் ஏதாவது ஒரு கார்டு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் அப்படி ஒரு கார்டாக ரேண்டமாக காமிச்சிட்டு வரேன். ஆ. சரிங்களா? ஆ. நீங்கள் எது வேணாலும் திங்க் பண்ணிக்கலாம். ஆ. ஓகேங்களா? ரெடி? ஆ. ரெடி. திங்க் பண்ணிட்டீங்களா? ஆ. ஓகே. யூ காட் இட். ஷஃபிள் த டெக். கார்டெலாம் நல்லா கட் பண்ணி ஷஃபிள் பண்ணிடுவோம். ம். ஸோ மிக்ஸ் பண்ணிடலாம். ம். ஸோ உங்கள் கார்டு இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னன்னு நீங்கள் பிக்கே கார்டு கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு கார்டு வந்து உங்கள் மைண்டில் திங்க் மைண்ட்ல பண்ணி இட்ஸ் எ இருக்கு. தாட் ஆஃப் ஆமா. கார்டு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கார்டு இந்த ஹாஃபில் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் திங்க் பண்ண கார்டு இருக்கு. இருக்குது. ம். நீங்கள் ஸ்டில் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ம். ஓகே. ம். ஷஃபிள் அகைன். இந்த டைம் என்னோட இன்ட்யூஷனை வச்சு உங்களோட கார்டு என்னன்னு நான் உங்கள்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கல. இது ரெட்டா பிளாக்கான்னு எதுவுமே ஆமா கேட்கல. ஆமா கரெக்ட்டுங்களா? ஆமா. ஸோ இப்போ உங்கள் மைண்டில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நீங்கள் எடுத்து யார்ட்டையும் காட்டவே இல்லை. கரெக்ட். நான் ஸோ யார்கிட்டயும் சொல்லவே காமிச்சிருந்தீங்கன்னா இல்ல. கூட என்னால் வந்து ஆமா. ஓகே ஏதோ நான் கெஸ் பண்ணுவேன். இப்போ ம். பாருங்கள் இந்த டெக் இங்கே தான் இருக்குது. ம். நான் ஒரு கார்டாக எடுத்துகிட்டே வரேன். உங்கள் கார்டு வந்தோன்னே எனக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். ஓகே. 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 ஃபர்ஸ்ட் டைம் வாட் இஸ் யுவர் கார்டு? 4 நம்பர் 4 நம்பர் பிளாக் 4 கலர். பிளாக் கலர் கிளப்ஸ். ஆமா. நம்பர் 4 ஆஃப் கிளப்ஸ். தட் இஸ் யுவர் கார்டு. ஓ மை காட். கிரேசி. நீங்கள் ஃபைனலாக தானே சொன்னீங்க. ஆமா. அதுவரை நான் ஏதாவது ஒரு சிங்கிள் கொஸ்டின் கேட்டேனா? அது உங்களுக்கு டவுட் வந்த பின்ன தான் கேட்டீங்க. ஐ ஆ. மீன் என்னன்னா எடக்கு போறான்ற டைம்ல தான் எஸ் எஸ். கேட்டீங்க. அந்த ஓகே. டைமில் தான் கேட்டேன். லாஸ்ட் டைமில் தான் கேட்டேன். ஆ. ஸோ அதுவரை உங்களுக்கு எது என்ன நீங்கள் இப்போ இது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்கள் மைண்டில் வந்து இது எப்படி பண்ணாருன்னே தெரியல சம்திங். நீங்க கண்ண பார்த்து பண்ணீங்களா இப்போ? ஆமாம். இப்போ ஆக்சுவலாக ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் திங்க் பண்ணுறது தான். இப்போது சம்ஒன் இப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு கேமராமேன் இருக்குல்ல, அவர் திங்க் பண்ணுற கார்டை நீங்கள் எடுப்பீங்க. நான் எடுப்பேனா? ஆமாம். அவர் என்ன திங்க் பண்ணுறாரோ அதை நீங்கள் எடுப்பீங்க. ஓகே. ட்ரை ப்ரோ பண்ணலாம். பக்கத்தில் மட்டும் வாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு கார்டு மட்டும் நீங்கள் வந்து சீக்கிரட்டாக திங்க் பண்ணிக்க போறீங்க. நான் காட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட் லுக் கம் ஹியர். கேமரா கிட்ட வந்துட்டாரா? ஸோ இதில் ஏதாவது ஒரு கார்டு வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே காட் இட்? Yeah. ஓகே உட்காந்துக்கோங்க. ஸோ அவர் ஒரு கார்டு ரேண்டமாக திங்க் பண்ணிருப்பார். ஆ. கரெக்டுங்களா? ஆ. அப்புறம் அவர் கேட்டுக்குவோம். சார் இது ரெட் ஆர் பிளாக்? ரெட். ஓகே. ஸோ ரெட்டில் வந்து 26 கார்ட்ஸ் இருக்குது. டைமண்ட் 13 கார்ட்ஸ். அப்புறம் வந்து ஹார்டின் 13 கார்ட்ஸ். ஓகே பிரதர் நான் இங்கே பாருங்கள். இப்போயும் உங்களோட சாய்ஸ் தான். நான் கார்டை ஷஃபிள் பண்ணிடுவோம். ம். ஓகேங்களா? கார்டை நான் அப்படி கட் பண்ணிடுறேன். ஓகே. கார்டை நான் அப்படி இங்கே பாருங்கள் டீல் பண்ணிட்டே வரேன். டீல் பண்ணுறது தெரியுதுல்ல? whenever you want you say stop. ஸ்டாப். You sure? ஆ. Brother, what is your card? Red. 4 heartin or diamond? Heartin. 4 of hearts. I have one card in my hand. ஆ. We are excited to see that. Oh my god. Yes, it's a 4 of hearts. Oh my god. Crazy. Yes. அவர் ஏதோ ஒரு கார்டு திங்க் பண்ணாரு. நீங்கள் ரேண்டமாக ஒரு இடத்துல ஸ்டாப் ஆமா. சொன்னீங்க. பட் எல்லாமே ரேண்டமாக தான் நடக்குது.
நான் எதுவுமே பண்ணவே இல்ல. நீங்க சொல்றது தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டுங்களா? Great, bro. தேங்க் யூ. What is the biggest secret about magic that nobody knows? பிக்கஸ்ட் சீக்ரெட்னா நாங்க பண்ற ஃபால்ட் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் சீக்ரெட். ரொம்ப ஸ்மார்ட்டா கிளவரா ஆன்சர் பண்றீங்களா ப்ரோ? எஸ், எஸ். ஸோ அதுதான். வேற எதுவும் கிடையாது. What hurts more for a musician? யா. Being exposed or being ignored? பீயிங் எக்ஸ்போஸ்ட், பீயிங் இக்னோர்ட் போத். Both, ah? போத் ஆமா. ஆ. ஒரு மெஜிஷியனை வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண போகிற இடத்துல இக்னோர் பண்ணாலும் ஹர்ட் ஆகும். ம். சார் நிறைய ஹர்ட்டும் ஆயிருக்கு, எனக்கும் ஆயிருக்கு. அண்ட் வந்து எக்ஸ்போஸ் ஒரு ட்ரிக் வந்து நம்ம பண்ணும்போது ஏதோ சம்திங் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சம்ஒன் பீப்புளுக்கு வந்து வந்து தே வாண்ட் டு அவங்களுக்கு வந்து நான் வந்து ஃபூல் ஆனேன் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி ஆஹா. காட்டிக்கூடாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ட்ரிக் தெரிலனாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஐ நோ தட் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ சம் பீப்புள் வந்து அதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆ. எஸ். ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா மேஜிக் வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் கஷ்டம். ஒரு மெஜிஷியனை ஈஸியாக ஃபுல் பண்ணிடலாம். ஆ? எஸ். பட் நீங்களே ஒரு மெஜிஷியனா இருந்து இன்னொரு மெஜிஷியன் பத்தி சொல்றீங்களா? எஸ். ஆ. நான் ஒரு மெஜிஷியனை இல்லை இன்னொரு மெஜிஷியன் என்ன ஈஸியாக ஃபுல் பண்ணலாம். ஓகே. பட் ஆடியன்ஸ் வந்து ஃபுல் பண்ண முடியாது. ஆமாம் எப்படின்னா இதுக்கு ஒரு தியரி இருக்குது. ஆ. ஆடியன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் 90% ஒரு ரொட்டீன் எடுக்கிறீங்க. 90% வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு வரீங்க. ஓகே. இந்த லாஸ்ட் 10% வந்து ஏதோ சொதப்பிட்டீங்க. லாஸ்ட்டோ இல்லை மிடில்லையோ எங்கேயோ சம்திங் அதை சொதப்பிட்டோன்னா ஆடியன்ஸ் என்ன சொல்லிடுவாங்கன்னா எஸ் ஐ நோ த ட்ரிக் அப்படின்றாங்க. ஸோ நமக்கு அப்போ ரெஸ்ட் ஆஃப் த 90% ஆமா. அது ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும். இப்போ இது ஆனால் இந்த ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப கான்சியஸாக பண்ணணும். பட் மெஜிஷியன் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு 90% வரலும் எஸ் எனக்கு இது தெரியும், ஓகே இது அந்த மெத்தட், இது அந்த டெக்னிக், இந்த டெக்னிக். அது லாஸ்ட் 10% அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்னா ஓ இது எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க ஐ ஃபுல்டு அப்படின்ட்டு. ஆ. ஸோ மெஜிஷியனை ஃபுல் பண்ணுறது ஈஸி. ஓகே. அண்டு இவங்கள ஃபுல் ஆடியன்ஸை வந்து அப்படி கரெக்டாக எல்லாமே நமக்கு ரொம்ப கான்சியஸாக பண்ணணும். ம், ம், ரொம்ப ம். டிஃபிகல்ட்டாக பண்ணணும். எஸ், Okay. ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப ரிஸ்கியான ஜாப் தான் அது. If Netflix or Disney offered you a global magic special tomorrow, what would you make your show different from every other magicians in the world? ஸோ அது எந்த மாதிரி ஷோ பண்ணுவான்னா த ஆர்ட் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷ்னல் மேஜிக். ம், ஸோ இந்தியன் ட்ரெடிஷ்னல் மேஜிக்லாம் நிறையா விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாது. ம். ஸோ அந்த மாதிரி இந்தியன் ட்ரெடிஷ்னல் மேஜிக். ஸோ நிறைய பீப்புள் வந்து நிறைய வெளியில் வராமலே இருப்பாங்க. ஸோ ஆமா. அவங்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சு ஸோ இந்த வேர்ல்டுக்கு வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் மேஜிக் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லானது. Wow. ஸோ அது வந்து எப்படி ஸ்டேஜே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீட்டில் எப்படி இவ்வளோ ஒரு கிரேட் இல்யூஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ம். காட்டலாம். யூனோ அந்த கிரேட் இந்தியன் ரோப் ட்ரிக். ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய ரோப்பை வந்து ஒரு கூடையில் போட்டுருவாங்க. ம். ஸோ அவங்க ஃப்ளூட் வாசிச்சோன்னே அந்த ரோப் வந்து தானாக மேலே போகும். அப்படியா? எஸ். ஆ. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம். ஆ. தி கிரேட் இந்தியன் ரோப் ட்ரிக்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ மேலே போகும். அது மேலே வந்து ஒரு சின்ன பையன் மேலே ஏறி போவார். ம். மேலே ஏறி போனோன்னே இறங்கிட்டு ஸ்னாப் பண்ணோன்னே ரோப் வந்து திரும்பியும் விழுந்துடும். பட் இது வந்து ஆக்சுவல் ஒரிஜினல் எஃபெக்ட் எப்படின்னா அந்த கிரேட் இந்தியன் ரோப் ட்ரிக் இது வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. 19th செஞ்சுரியோ 19th செஞ்சுரியில் வந்து இது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. ம். ரெக்கார்ட் பண்ணும்போது இது ஆக்சுவல் ட்ரிக் எப்படின்னா ஃபஸ்ட்டு ரோப் மேலே போகும். அப்புறம் வந்து அந்த பர்சன் அந்த குட்டி பையன் வந்து அந்த மெஜிஷியன் அசிஸ்டண்ட் மேலே போவார். மேலே போனோன்னா இவர் மெஜிஷியன் கூப்பிடுவார் கீழே வாங்க கீழே வாங்கன்னு. இவர் வரமாட்டோன்னே மெஜிஷியனும் மேலே ஏறி போவார். மேலே ஏறி போய் ஒரு ஸ்வாட் எடுத்து அவரோட ஹெட்டு ஹேண்டு எல்லாத்தையும் வெட்டி கீழே போட்டுருவார். எல்லாம் கீழே விழுந்துடும் கண்ணு முன்னாடி. அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு கிளாப் பண்ணால் அவர் திரும்பி அவர் லைவாக வருவார் அந்த பர்சன். ஸோ இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோப்பு கீழே வந்துடும். ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க போயிட்டு பார்க்குறாங்க. அந்த ரெக்கார்டிங்கில் எதுவுமே இல்லை. ரெக்கார்டிங்ல எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை. ஆ. பிகாஸ் அவங்க எல்லாமே பார்த்தது எல்லாமே ஹிப்னாசிஸ். ஓகே. ஸோ மாஸ் ஹிப்னாசிஸ். அங்கே வந்து எதுவுமே கிடையாது. அவங்க பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் இல்லூஷன், ரியல் இல்லூஷன். இப்போ நம்ம ஸ்டேஜில் பார்க்குறவங்களா இல்லூஷன், ஆமா. அது வேற இல்லூஷன். அது ம். வந்து ரியல் இல்லூஷன். எல்லாரோட கண்ணுக்கும் அதே மாதிரி தெரிகிற மாதிரி ஸோ பண்ணியிருக்காங்க மாஸ் ஹிப்னாசிஸ். ஓகே. ஸோ அப்போ அது இந்தியன்ஸ்லாம் வந்து அப்போ நிறைய பண்ணுவாங்க. அவங்க சில இதெல்லாம் வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணுற மாதிரி அந்த சாண்டில் கலந்து அந்த இடத்துல தூக்கி போட்டோன்னா அங்கே வந்து அந்த ஸ்மெல் போயிட்டு எல்லாருமே சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த இமேஜினேஷன்லாம் கண்ணுக்கு தெரியும். அப்படின்னா அவங்க எதுவும் கட் பண்றது இதெல்லாம் ஒன்றும் ஆகல. அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லைங்க ஃபஸ்ட்டு.
ஆனா, இவங்க சொல்ல சொல்ல அந்த மாரி இமேஜினேஷன் நடக்கும். ஓகே. ஸோ பயங்கரமான இல்லூஷனிஸ்ட் இண்டியன்ஸ். பட் அது எல்லாமே நான் அப்புறம் பேன் பண்ணிட்டாங்க. ஏன் எந்த நாள் பேன் ஆச்சு? எப்படின்னா, அந்த மாரி என்டர்டெயின்மென்ட்க்கு யூஸ் பண்ணாம ரொம்ப தப்பான விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ண ஓகே. ஆரம்பிச்சனால, அத வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ அத யாரும் பண்றதில்ல. இப்போ வேற மாரி ஃபார்ம்ல தான் வந்து இப்போ மேஜிக்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அதான் அந்த பிளாக் மேஜிஷியன் யூஸ் பண்றது அந்த மாரி தான் இருக்கும். ஓகே. பிளாக் மேஜிக். எஸ் பிளாக் மேஜிக். ஆஹாஹாஹா. ஸோ இப்போ அதுலேருந்து இப்போ ஒயிட் மேஜிக் ஆயிருச்சு. இப்ப நீங்க பார்க்குறதெல்லாம் ஒயிட் மேஜிக். ஸோ இப்போ நெறையா வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன் ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல. நெறைய சின்ன பசங்கள வச்சு இன்ட்யூஷன்ன்றது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸா ஏதோ போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ அத பத்தி என்ன சொல்லுவீங்க ப்ரோ நீங்க? எஸ் இன்ட்யூஷன் ப்ராசஸ்ன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அது வந்து மிட் பிரெயின் ஆக்டிவிட்டின்னு பண்ணியிருந்தாங்க. அது வந்து அந்த அந்த நேம் வந்து ஸ்கேம்ன்னு தெரிஞ்சனால, இப்போ வந்து இது மாரி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே சேம் திங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா பிளைண்ட் ஃபோல்டு இது அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அதில டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் தான். ம். கிட்ஸ் எதுக்கு கிட்ஸ வந்து டார்கெட் பண்றாங்கன்னா, கிட்ஸ் வந்து கண்ண கட்டினதுக்கு அப்புறமேட்டு அவங்க கையில வச்சிருக்க கலர் என்னன்னு சொல்லுவாங்க. அதில கண்ண கட்டிட்டே டிராயிங் வரைவாங்க, எழுதுவாங்க சம்திங். அப்புறம் ஒரு ஒரு கலர் குடுத்தா அது என்னன்னு சொல்லுவாங்க. ஸ்மெல் பண்ணி சொல்லுவாங்க. கண்ண கட்டிட்டு ரூபிக் கியூப்ஸ் சால்வ் பண்றது இது. அப்புறம் ஸ்பூன பெண்ட் பண்றது, ஒரு ஆப்ஜெக்ட்ட தொடாம மூவ் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து அதில வந்து அந்த இன்ட்யூஷன் ப்ராசஸ்ல வந்து சொல்லி தருவாங்க. ஓகே. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மேஜிக் ட்ரிக்ஸ் தான். ம். ஓகேங்களா? பட் கிட்ஸ் கிட்ட வந்து சொல்லிருவாங்க. இது வந்து உங்களோட ரியல் பவர்ல தான் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற அதான் மாரி. தேர்ட் ஐ அந்த மாரி ஏதோ தேர்ட் ஐ ஆக்டிவேஷன். ஆ. இங்க ஒரு ஐ இருக்கு. அது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ற மாரி. ம். இப்போ அது பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏன் அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா, வாவ்! நம்ம குழந்தைக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தா எப்படி இருக்கும்? கண்ண கட்டிட்டே நம்ம குழந்தை சொல்லுதா? ஓ! அப்ப நம்ம குழந்தை எல்லாருக்குமே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம குழந்தை எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையா ஆமா, இருக்கும். ஆமா, ஆமா. ஸோ அந்த ஒரு எமோஷன ட்ரிகர் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லா போயிட்டுருக்கு. ம். ஸோ அவங்க வந்து ஃபுல்லா கிட்ஸ கன்வின்ஸ் பண்ணிருவாங்க. கன்வின்ஸ் பண்ணி நீங்க ரியலா தான் பண்றீங்க அப்படிங்கிற மாரி கன்வின்ஸ் பண்ணிருவாங்க. அது ஃபர்ஸ்ட்டு வந்து கிட்ஸ்க்கு வந்து இப்ப நார்மலா இருக்கும். ஓகே. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் போக டீனேஜ், அடல்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து கில்ட் ஆகும். அவங்களோட ஃப்யூச்சர்ல வந்து அவங்களுக்கு கில்ட் ஆயி, ஐயோ! நம்ம இப்படி பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாரி அவங்களோட கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ்லாம் நெறைய உருவாகும். ஸோ சைக்காலஜிக்கலா அவங்களோட இது கேரக்டர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆவறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ அவங்க எல்லாமே நெனச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவர் மெடிடேஷன் பண்றதுனால வருது. அதெல்லாம் எதுவுமே ஆவாது. மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட மைண்ட வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அத ஃப்ரீக்வன்சிய பேலன்ஸ் பண்றதுக்கு மட்டும் தான். இதனால நம்மளுக்கு பவர் வரும் அந்த மாரிலாம் கிடையாது. ஸோ இப்ப நீங்க Instagramல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்பூன் வச்சிருப்பாங்க. ஆமா. சரிங்களா? இது இங்க இருந்த ஸ்பூன் தானே? ஆமாமா. ஸோ இதே மாரி தான். இப்படி வச்சிருந்துட்டு அவங்க அத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே பெண்ட் ஆகும். ம். ஸ்ட்ராங் ஸ்பூன் தானே ப்ரோ? எங்கேருந்து எடுத்தீங்க? ஓகே. ஸோ இப்ப நான் இந்த சைடு எல்லாமே காமிச்சுடுறேன். காமிச்சுட்டு நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இட்ஸ் பெண்ட். அப்படியே பெண்ட் ஆகும். ம். ஸோ இந்த மாரி தான் வந்து அவங்க வந்து இது இப்ப ஆக்சுவலா வந்து இது வந்து மேஜிக் மென்டலிசத்துல தான் வரும் கான்செப்ட். சரிங்களா? பெண்ட் பண்றது. அப்படி இல்லன்னா பிளைண்ட் ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம சொல்றது. ஆக்சுவலா பிளைண்ட் ஃபோல்டு அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்க இப்படி தான் ஸ்மெல் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆமா. அப்படி அவங்கள்ட்ட அந்த கலர் எல்லாமே. அவங்களோட தலைக்கு மேல வச்சுக்கிட்டு அத புடிச்சுட்டு இப்ப சொல்ல சொன்னீங்கன்னா, கிட்ஸால சொல்ல முடியாது. ம்ஹ்ஹ்ம். ஏன்னா, அவங்க தலைக்கு கீழ வைக்கும்போது அவங்க கண்ணு கீழ தான் இப்படி பார்ப்பாங்க. ஓகே. ஓகேங்களா? அது என்னதான் கட்டினாலும் லைட்டா கண்ண தொறந்தோனே தெரியும். ம். ஸோ, அது சில கிட்ஸ்கிட்ட கூட இல்ல நான் அந்த சின்ன ஹோல் வழியா தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அதுதான் தேர்ட் ஐ அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் பண்ணிருவாங்க. ஓகே. ஸோ, இப்போ ஒரு ஒரு கிட் வந்து இப்ப அவங்கள வச்சிருப்பாங்க. அவங்களே ஆள் வச்சிருப்பாங்க. பெண்ட் ஆன மாரி அவங்களுக்கு அந்த சில ட்ரிக் சொல்லிக் குடுத்து அவங்க பெண்ட் ஆன மாரி பண்ணிருவாங்க. பண்ணதுக்கப்புறம் நான் பெண்ட் ஆயிருச்சுன்னு சொன்னோனே, பக்கத்துல உள்ள கிட்ஸ் என்ன பண்ணிருவாங்கன்னா, ஐயோ! நம்மளுது பெண்டே ஆவல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மாவே பெண்ட் பண்ணிட்டு எல்லார்ட்டயும் போய் காட்டுறது. நான் பெண்ட் ஆயிருச்சு. ஏன்னா நம்மளுது பெண்ட் ஆவலன்னா தப்பா ஆமா, நெனச்சுப்பாங்களோ? ஆமா. அந்த ஒரு இவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் தெரியாது இது நம்மளுக்கு ட்ரிக்கு. காம்ப்ளெக்ஸ் வந்து எல்லாருமே பெண்ட் ஆயிருச்சுன்னு போய் காமிச்சிடுறது. ஸோ, அத வந்து வீடியோஸ் எடுத்து நம்ம இங்க Instagramல எல்லா இதுலயும் போஸ்ட் போட்டதுக்கப்புறம், அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், "ஓ மை காட்! ஸோ இவ்ளோ பவர் இருக்கா?" அப்படின்ட்டு ஆடியன்ஸும் ஃபூல் ஆகி போய் குடுத்துடுறாங்க. ம். இப்ப நம்ம மெஜிஷியன விட அவங்க தான் பயங்கரமான மெஜிஷியன்ஸ். ஓகே. எஸ். ஸ்கேம் பண்ணி பயங்கரமா ஏர்ன் பண்றாங்களே. ஸோ இது வந்து கேரளால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் பண்ணிட்டாங்க. கேரளால. ஆமா. ஏன்னா ஆ. அங்க மெஜிஷியன்ஸே வந்து ஆ ஃப்ரண்ட்ல வந்து எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கவர்மெண்ட்ட சொல்லி அது ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு. ஏன்னா கேரளால மெஜிஷியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். ம். அங்க வந்து சீஃப் மினிஸ்டரே அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த அளவு வந்து நல்லா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ம். ஸோ பட் அதர் ஸ்டேட்ஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஓகே. ஆமா. பெங்களூர்லயே அங்க தமிழ்நாட்டுல அங்கலாம் கர்நாடகாலயும் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நீங்க சொல்றபடி இது எல்லாமே ஸ்கேம். எஸ்.
ஸ்கேம் தான். ஓகே. ஆனா அவங்க மத்த ஆக்டிவிட்டிலாம் குடுப்பாங்க. பிரெயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் வந்து நல்லா டியூன் ஆவறதுக்கு சில எக்சர்சைஸ் அதெல்லாம் குடுப்பாங்க. அதெல்லாம் ஓகே தான். ம். இப்ப இந்த மாரி சொல்லி பண்றதெல்லாம் வந்து இட்ஸ் ஸ்கேம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேம். ஓகே. ஸோ அத வந்து யாருமே பிலீவ் பண்ணக்கூடாது. ம், ம், ம். அதுதான் நான் சொல்றது. So, Vicky, what kind of legacy do you want to leave? Not just for Indian magic, but for a global entertainment. ஃபார் குளோபல் என்டர்டெயின்மெண்ட்ல வந்து இப்ப நெக்ஸ்ட்டு என்னோட பிளான் வந்து ஆக்சுவலா இப்ப இங்க இண்டியாஸ் காட் டேலண்ட் நான் பண்ணேன். ஆமா. நெக்ஸ்ட் பட் என்னோட ஃப்யூச்சர் பிளான் வந்து லாஸ் வேகாஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்க தான் வந்து ஷோ பண்ணணும்னு ஆசை. ஸோ அங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் என்னோட மேஜிக்க பண்றத விட எனக்கு வந்து ஆடியன்ஸ நல்லா என்டர்டெயின் பண்ணணும். இதுதான் என்னோட எண்ட் ரிசல்ட் இதுதான் இருக்கணும். ஸோ அவங்க வந்து வந்துட்டு போனாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆயிடுச்சு. வாவ்! அமேஸும் ஆனோம். அது நல்லா சிரிச்சோம். எல்லாம் சூப்பரா இருந்தது. இப்ப நான் பண்ற ஷோலாம் எல்லாமே அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபீட்பேக்ல பெங்களூர்ல நாங்க அந்த மாரி ஷோவே பார்த்ததில்ல அப்டின்ட்டு. அது மாரி நம்ம வந்து இந்தியால உள்ள எனக்கு வந்து லாஸ் வேகாஸ்லயும் செய்யணும். ஆனா இந்தியாவிலயும் அதே மாரி ஷோ பண்ணணும். ம். இந்தியால இது மாரி யாருமே பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாரி. ஆமா. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம இல்லனாலும் இவர் தான் விக்கி கிருஷ்ணா அப்படிங்கிற மாரி பேர் வரணும். அந்த மாரி பண்ணணும். ம், எஸ். ம். Today, people call you the face of South Indian magic. 10 years from now, what do you want the world to call you? ஸோ ஃப்யூச்சர்ல என்னன்னு கால் பண்ணோம்னா, விக்கி கிரிஷ் த மிஸ்ட்ரி அப்படின்னு கால் பண்ணுவோம். Okay. எஸ் அதுதான். You have performed in front of very big எஸ். celebrities. Which celebrity gave you the most unexpected reaction? ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ரியாக்ஷன் யார் குடுத்தாங்கன்னா, இப்போ லாஸ்ட்டா வந்து சிஎம் ஸ்டாலின் சாருக்கு பண்ணேன். ஸோ அவரு அப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு அவரு எந்திரிச்சுன்னு எனக்கு கை குடுத்தாரு. ம், 2 டைம் கை குடுத்தாப்படி. அவரு அவ்வளோ ரியாக்ட் பண்ணுவாருன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ம். அண்டு நான் இண்டியாஸ் காட் டேலண்ட்ல பண்ணும்போது தான் எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணாங்க இல்லையா? ஆமா. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க வந்து கிட்டக்க வந்து எனக்கு பவ் பண்ணிட்டு, அவங்க மலைக்காரரா கூட டான்ஸ் ஆடுனது அதெல்லாம் ஓகே. ம், ம், பிரபுதேவா பயங்கரமா ரியாக்ட் பண்ணாப்படி. ம். அவர் நல்லா ரியாக்ட் பண்ணி செம்மையா இது பண்ணாங்க. விஜய் அம்மா அவங்க வந்து எப்படின்னா எமோஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க கையில வந்து நான் வந்து குங்குமம் வர வச்சேன். ஆமா. எஸ். அண்ட் வந்து அவங்களோட விஜயோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஃபோட்டோ வந்து ஒரு சின்னதா ஒரு ப்ரெசென்ட் மாரி வர வச்சு குடுத்தேன். ஒரு கிளாஸ்ல. ம், ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. ஸோ அது மாரி நெறைய பேர அமேஸும் பண்ணியிருக்கேன், எமோஷனலாவும் பண்ணியிருக்கோம். ம். எல்லாருமே வந்து எல்லாருமே அமேஸ் தான் ஆயிருக்காங்க மோஸ்ட்லி. ஓகே. ஒரு நாள் ம். நம்ம தளபதி விஜய் அவங்க சைடு இருந்து அவங்களுக்காக ஒரு ஷோ நீங்க பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா அவங்களுக்காக ஒரு இல்யூஷன் டிஃப்ரெண்டா என்ன பிளான் பண்ண போறீங்க? அவர் முன்னாடி பண்றதா இருந்தா, அவர வச்சு பண்றதுனா வேற பண்ணுவேன். ம், அவர் முன்னாடி பண்றதா இருந்தா, என்னோட சிக்னேச்சர் ஆக்ட் பண்ணுவேன். சிக்னேச்சர் ஆக்ட்னா ஆர்ட் ஆஃப் பிக் பாக்கெட்டிங். அவரோட வாட்ச், மொபைல் ஃபோன்லாம் ஸ்டீல் பண்ணிட்டு வேற இடத்துலேருந்து எடுத்து குடுப்பேன். ஸோ அத பார்த்தா அவருக்கு வந்து பயங்கரமா இருக்கும். அவர வச்சு பண்ணோம்னா, அவர எங்கேயாவது டிஸப்பியர் பண்ணி டெலிபோர்ட் பண்ணுவேன். இங்க டிஸப்பியர் பண்ணி வேற இடத்துல வர வைக்கிற மாரி பண்ணுவேன். இப்படியெல்லாம் பண்ண முடியுமா? அப்பலாம் பண்ணா பயங்கரமா இருக்கும். சபாஷ். இப்ப அவங்க அம்மா இருக்காங்கல்ல, சோபா மேம். ஆமா. அவங்களுக்கு வந்து அந்த மேஜிக் ட்ரிக் பண்ணி அவங்களோட தங்கச்சியோட ஃபோட்டோ வந்து வர வச்சு அந்த ஒரு சின்ன ஒரு கிளாஸ் குடுத்தோம் இல்லையா? அத வந்து விஜய் சார் பார்த்துட்டு, எனக்கு இதே மாரி இன்னொன்னு வேணும் அப்படின்னு திரும்பியும் மேனேஜர் வந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. ஓ, கால் பண்ணி சூப்பர். எங்களுக்கு இதே மாரி வேணும்னு சொன்னோனே, நாங்க அதே மாரியே திரும்பி 2, 3 இது ரெடி பண்ணி குடுத்தோம். அத கூட நான் போஸ்ட் பண்ணி இன்ஸ்டால போட்டிருப்பேன். ஸோ திரும்பி அவர் ஃப்யூச்சர்ல எங்கள வந்து கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்களும் அத சந்தோஷமா பார்ப்பீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. Millions of people saw Talapati Vijay performing magic on a screen எஸ். in Mersal movie, but you perform real magic in front of live audience. எஸ். When you watched Mersal, what was going in your mind? மெர்சல் மூவி பார்க்கும்போது பரவால்ல விஜய் உண்மையிலேயே எஃபோர்ட் எடுத்து மேஜிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ம், அதுதான் தோணுச்சு. அண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்படி. அண்டு நானும் அந்த மாரி பிக் ஸ்டேஜில பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அது எனக்கு முன்னாலேருந்தே எனக்கு வந்து என் மைண்ட்ல இருக்கு தான். ஆல்ரெடி இருக்கு. என்னதுக்குன்னா ஆ. நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஓகே விஜய் அண்ணா வந்துட்டு அந்த மூவில மெர்சல்ல பண்ணாங்கல்ல ஐம் சீங் அ சம்மன் ஹூ இஸ் டூயிங் இன் லைவ். ம். எனக்கு ஆக்சுவலா நீங்க அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணீங்க பிகாஸ் யூ ஆர் கோயிங் இன் அ குளோபல் ஸ்டேஜ். தேங்க் யூ. யூ ஆர் பர்ஃபார்மிங் ஆஸ் அன் இண்டியன் ம். தட் ஃபீல் ப்ரவுட் டு அஸ். தேங்க் யூ ஸோ மச். இப்போ நம்ம ஷோவோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். சூப்பர் ப்ரோ. நத்திங் பட் ரேபிட் ஃபயர் Yes, செக்மெண்ட். ஸோ இந்த ரேபிட் ஃபயர்ல வந்து நான் உங்களுக்கு சில கொஷின்ஸ் கேட்பேன். ஸோ ஒரு வேர்ட் ஆன்சர் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பண்ணிடலாம். ஓகேயா? ம். வாட்ஸ் ஈஸியர் டு ஃபுல் த ஐஸ் ஆர் த ஈகோ?
ஈகோ. நீங்க சொல்ற ஸ்டைல் நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ கேன் யூ ரீட் மை மைண்ட் நவ்? ஷூர். நீங்கள் என்னன்னா உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே, அதில் வந்து ப்ரௌசர் போயிருங்க. ப்ரௌசரா? எஸ், ப்ரௌசர். ஓகே. உங்கள் மொபைல் என்கிட்ட கொடுங்க. நான் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. பிரதர், இப்போது நீங்கள் ஒரு ஆக்டர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு ஆக்டரா நான் திங்க் பண்ணுமா? திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி, கரெக்டுங்களா? ஓகே. எஸ். ஆமா. ஸோ அது யாருக்கும் தெரியுமா இங்கே? தெரியாது. தெரியாது. ஸோ தெரியாது. அவரை நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ம். இப்போ ஒரு ஆக்டரை நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, கரெக்டுங்களா? ம். ஸோ நான் ஒருத்தரை இப்போ சர்ச் பண்ண போகிறேன். ஃபைனலாக ரிவீல் பண்ணுவோம். ஓகே. நான் திங்க் பண்ற ஆக்டர் நீங்க சர்ச் பண்றீங்களா? எஸ். ஆனால் அது ஃபைனலாக தான் காட்ட போகிறோம். உங்களோட மொபைல் தான் அது. ஓகே. ஓகே பிரதர். உங்கள் லாக் ஃபோன் ஆயிடுச்சு. லாக்கில் இருக்குது. ஆ. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை ஸ்க்ரீனெல்லாம் டச் பண்ணணும். இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே ஓகே. ப்ரோ, ஆ. ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஆக்டர் திங்க் பண்ணிருக்கீங்க. அதை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது என்னோட மொபைல் இருக்கு இல்லையா? ஆமா. அதில் வந்து நான் டார்ச் ஆன் பண்ணியிருக்கேன், ஆமா. தெரியுதா? ஸோ இதை மட்டும் நான் அப்படி எடுத்துடுறேன். உங்களோட ஃபோன் இப்படி காட்டுங்க. ஜஸ்ட் த்ரோ பண்ணுறேன். அங்கே லுக் அட் தட். நான் இப்படி த்ரோ பண்ண வருமா? நீங்கள் எடுங்க. ஃபஸ்ட்டு இப்படி கவர் பண்ணுங்க. கவர் பண்ணிட்டீங்களா? அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. எஸ். இப்போ என்கிட்ட தூக்கி போடுங்க. இருங்க, வெயிட். ஃபஸ்ட்டு எனக்கு ஹாஃப் கொடுங்க. ஹாஃப் மட்டும் தூக்கி போடுங்க. ஓகே, மீதி ஹாஃப் பிடிச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆஃப் இருக்குது, என்கிட்ட ஆஃப் இருக்குது. ஆ. சரி, என்னோட ஆஃபும் நான் இங்கே போட்டுறேன். உங்களோட ஆஃப் அதில் போடுங்க. எஸ், வெரி குட். வாவ். தெரியுதா? இப்போ இது ப்ளோ பண்ணும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ப்ளோ பண்ணிடுறேன். உங்களுக்கு ப்ளோ பண்ணுங்க. எஸ், வெரி குட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆக்டர் திங்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா. ஸோ அந்த ஆக்டர் நேம் என்ன? சொல்லணுமா இப்போ? துருவா சர்ஜா. ஓகே, லுக் அட் மொபைல். Great, Vicky. We'll go for next question. எஸ். Biggest illusion in society. என்னது? எஸ், நான் பெரியவன் நீ பெரியவன் நினைக்கிறது தான். அதுதான் இலூஷன். ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, செத்து போனால் ஆமா. முடிஞ்சு. பட் நம்மளை திங்க் பண்ணிக்கிறது, நம்மளோட இமேஜினேஷன் தான் பிக்கஸ்ட் இலூஷன். வேற எதுவும் இல்லை. Okay. One profession that uses psychology better than a musicians. இப்போ மெஜிஷியன் தான் பெட்டராக சைக்காலஜி யூஸ் பண்ணுறாங்க. மற்றவங்க சைக்காலஜி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்டர்ஸ், ஸோ அந்த சைக்காட்ரிஸ்ட், அவங்களாம் வந்து ஹீல் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. Okay. One trick you will never reveal. நெவர் ரிவீல் மை இன்ட்யூஷன். Your intuition. Okay. நான் இன்ட்யூஷன்லாம் சிலது செய்கிறேன்னு நான் ரிவீல் பண்ணதில்லை. ஒரு ட்ரிக்கு இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டா ட்ரெண்ட் ஆச்சு உங்களுது, அந்த ட்ரிக் எது? ஃபஸ்ட்டு என்னோட ட்ரிக்கு ட்ரெண்ட் ஆனது வந்து, நான் யூஎஸ் டூர் போயிருந்த போது அங்கே வந்து ஒரு ட்ரிக் பண்ணேன். என்னோட ஃபிங்கர் கழட்டி ஃபாரினர்ஸ்க்கு. ஆமா, ஃபிங்கர் கழட்டி. அது வந்து 52 மில்லியன்ஸ். பா. ஸோ அது வந்து அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அங்கே தான் அவங்கள மீட் பண்ணேன். ஓ, அப்படியா? ஆமாம். லவ் மேரேஜா? எஸ். வாவ். ஸோ அப்போ அதுதான் வந்து இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு பயங்கர ரீச். அதை பார்த்து தான் எனக்கு இந்தியாஸ் காட் டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்தது. ஓகே. அது பிக்கஸ்ட் ரீச். அதுதான் இன் மை லைஃப். So she is a main person behind your success. ஆல்வேஸ். One person you would love to perform for. தலைவா. Superstar. So Vicky, thank you for this opportunity and coming to our Anchor's Cut podcast channel. Thank you bro. Thank you for inviting us. Thank you once again. And all the best for all your shows. Yes, not thank only in India. We wish you should go to a global stage. Sure. And make our India proud. And thank you, Vicky. Thank you. To everyone watching, if this conversation changed the way you think about magic, mentalism, or even human psychology, don't forget to like, share, and subscribe. Thank you for watching, and we will see you in our next episode of the Anchor's Cut podcast. Signing off, James Muni. Our location partner, Euphoria Cafe, Koramangala, and our gifting sponsor, Talapaka Arts, BTM Layout.